இதெல்லாம் உன்னாலதான் சந்திரா. சரி சரி, வா மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். மாமா, அவனை பாத்தீங்களா? அவனை எதுக்கு பார்க்கணும்? அவன் என்ன பார்க்குற மாதிரியா இருக்கான்? ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மாமா. இவனுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் வருமானு பாக்குறேன். அப்படியெல்லாம் அவனை கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. அப்புறம் அவகிட்ட போய் அவன் ஓன்னு அழுவான். முட்டை பையன். அப்பா, இவனை போய் எப்படிப்பா ரேவதி அக்காக்கு நலங்கு வைக்க சொல்ல முடியும்? ஹலோ, அதெல்லாம் நான் வைப்பேன். நீ வைப்ப? எங்க மாப்பிள்ளை பேரு டூப்ளிகேட்டா வச்சிருக்கீல்ல, அப்படி ஏதாவது வைப்ப. ஆனா நலங்கு வைப்பியான்னா அது இல்லை. எங்க மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற பெருந்தன்மை மேல 1% கூட இருக்கா? இதுல நான் வைப்பேன். என்னத்த வைப்பேன்? ப்ரோ, நீங்க ஹீரோ மாதிரி வேஷம் வேணா போடலாம். ஆனா என்னைக்குமே நீங்க டூப்பு தான். இன்னும் 3 மாசத்துல நான் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இருக்கும் உங்க எல்லாருக்கும். இரு வரேன். ரேவதி, என்ன ரேவதி, ரெடியாகாம உட்காந்துருக்கிறத பார்த்தா இப்ப நடக்கிற ஃபங்க்ஷன்ல உனக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உன்னே நீ ஏமாத்திக்காத ரேவதி, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். ஏய் சாரி டி, ஏதோ மனசுல சொல்லணும்னு தோணுச்சு. சரி நீ ரெடி ஆகு, நான் வரேன். இவ மனசு முழுக்க கார்த்தி தான் இருக்காருன்னு நல்லா தெரியுது. ஆனா வெளியே சொல்லாம மனசு இப்படி இறுக்கி வச்சிருக்காளே. இருக்கட்டும், மனசு ஒரு நாள் தன்னால உடையும் ரேவதி.